வணக்கம். என் பேர் சுரேஷ் குமரன். நான் சங்கரதாஸ் வீதி, புதுச்சேரியில் சங்கரதாஸ் வீதி ஆனந்தாயின் ஹோட்டல் ஆப்போசிட்டில் சந்தில் தீபம் பட்டாசு கடையை நடத்தின்னு வரோம். இந்த கடையை 3வது தலைமுறையாக நான் நடத்துகிறேன். இப்போ எங்கள் தாத்தா பண்ணாங்க, எங்கள் அப்பா பண்ணாங்க, இறந்துட்டாங்க. அவருக்கு இப்போ நான் பண்ணுறேன். அதாவது அவரு கூட நான் ஒரு 18 வருஷம் நானும் என் தம்பியும் சேர்ந்து பண்ணுறோம். எங்கள் தொழில் இதுதான் எங்களுக்கு. சரிதாங்களா? அடுத்தது இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னான்னு சொல்ல வந்தால், தீபாவளிக்கு மட்டும் நாங்கள் பட்டாசு விற்கிறது கிடையாது. நீங்கள் வருஷம் ஃபுல்லாக எப்போ வந்தாலும் தரமான பட்டாசு கொடுப்போம். பொருள் நல்லாயிருக்கும். விலைன்றது 2வது பட்சம். ஒரு பொருள் கொடுத்தா நல்ல பொருளாக கொடுக்கணும், இல்லைனா பொருள் கொடுக்கக்கூடாது. அதான் என்னோடய கான்செப்ட்டு. அதனால் பொருள் நல்லாயிருக்கும் என்கிட்ட. அது நீங்கள் நல்லா இல்லைனாலும் அதுக்கு மாற்று பொருளை நான் கொடுப்பேன். பட்டாசு தொழிலில் யாரும் இந்த கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுப்பேன். நீங்கள் வாங்கின்னு போயிட்டு அந்த பொருள் வெடிக்கலை நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வார்த்தையை நம்பி, அதாவது என் கஸ்டமர் வார்த்தையை நம்பி நான் வேறு பொருள் கொடுப்பேன். இதுக்கு கேரண்டி பாஞ்சால யாரும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் வாங்குகிற பொருள் அந்த மாதிரி, அந்த பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ஆன்லைனில் பட்டாசு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் திருப்திக்கு சந்தோஷத்துக்கு வாங்குறீங்க. ஆனால் என்கிட்ட வாங்கும்போது பொருளை நேரில் பார்த்து வாங்குவீங்க. அந்த பொருளுக்கு ஒரு மதிப்புன்னு இருக்குது. ஆன்லைனில் பார்த்தா எம்ஆர்பி ரேட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, 80%ன்றாங்க. நீங்கள் அதே பொருளை என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுங்க, நான் விற்கிற விலைக்கு போட்டு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அவனை விட கம்மியாக கொடுப்பேன். அடுத்தது அந்த பொருளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லாயிருக்கும் இந்த குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க காட்டுற பொருள் ஒன்று, அனுப்புகிற பொருள் ஒன்று. ஏன்னா இதை நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. நான் கேட்பேன், நாங்கள் வருஷம் ஃபுல்லாக உள்ளூரில் கடை வச்சுக்கிறோம், நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். அப்போ நீங்கள் எங்ககிட்ட வாங்கலாம். அந்த பொருளுக்கு நல்லா எதுவாக இருந்தாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம். பட்டாசு வந்தாலே பெரிய விஷயம். இன்றைக்கி 1000 ஸ்கேம் நடக்குது. அதை முதல்ல எல்லாரும் மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். இப்போ புதுச்சேரியில் எடுத்திங்கன்னா எந்த நேரம் வந்தாலும் நம்மக்கிட்ட பட்டாசு கிடைக்கும். அதாவது அனைத்து வகையான நிகழ்ச்சிகளுக்கும், கோயில் திருவிழாக்கள் சரி, ஒரு திருமண விழாக்கள் சரி, ஒரு துக்க காரியமாக தான் சரி, இன்றைக்கி எல்லாத்துக்கும் பட்டாசு வெடிக்கிறாங்க. அது எந்த நேரம் வந்தாலும் கடை சாத்தியிருந்தாலும் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நாங்கள் திறந்து எடுத்து கொடுப்போம். அந்த சர்வீஸ் பண்ணுறோம். அதனால் நம்பி வரலாம். பாண்டிச்சேரியில் பொருள் தரமாக இருக்கும் எங்ககிட்ட. தீபாவளி சீசன் பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் வருது. நான் ஒரு 7-8 கம்பெனி போடுறேன். சோனி விநாயகான்னு ஒரு கம்பெனி போடுறேன். அந்த கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து போடுறேன். வனிதான்னு ஒரு கம்பெனி, ஃபேன்சி ஐட்டம், அதாவது உலகத்தரம் வாய்ந்த கம்பெனி. சோனி விநாயகா. கணபத்துன்னு ஒரு கம்பெனி போடுறேன். அமர்னு ரமேஷில் கம்பி மத்தாப்புகள் இந்த கம்பெனி போடுறேன். ஸ்டார்வெல் ஒரு கம்பெனி, ராஜ்காலா ஒரு கம்பெனி. இந்த ஐட்டம் இது போக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கதாயுதன் ஒன்று வந்துக்குது. அப்புறம் கித்தார்னு ஒரு மாடல் வந்துக்குது. AK-47 ஒன்று வந்துக்குது. இன்னொரு ஐட்டம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் பாம். அதாவது கொளுத்துனீங்கன்னா ஃபஸ்ட்டு புகை வரும் ஒரு 20 செகண்டுக்கு. அதுக்கப்புறம் வெடிச்சுன்னா உள்ள கலர் பேப்பர் இருக்கும். அது இந்த வருஷத்தோட புது மாடலு. அதேமாரி வனிதாவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்சி ஐட்டம் இருக்குது. ஒரே இதில் 3 மைல் நார்மலாக நம்ம பீக்கா பார்ப்போம். ஆனால் இதுலேயே ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் 3 தனித்தனியாக வர மாதிரி ஒரு மாடல் இருக்குது. சிங்கிள் பீஸ் ஃபவுண்டன் இருக்குது, 5 பீஸ் ஃபவுண்டன் இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் இருக்குது, கலர் ஸ்பின்னர் இருக்குது. இந்த பூண்டு பட்டாசு மாரி வெடிக்கிற சின்சான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 100 வாலா வெடிக்கிறதுக்கு ஈக்குவலான சவுண்டு வரும். பார்க்குறதுக்கு சின்னதாக பாக்கெட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அதோட செயல்முறை பார்த்திங்கன்னா அவ்வளோ வியப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா புது வெரைட்டிகள் வெடி நிறைய ஐட்டம் வந்துக்குது. அதில் சில என்கிட்ட இருக்கிற புதுசாக வந்த ஐட்டத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ கம்பி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 30 சென்டிமீட்டர் கம்பி. அதாவது எல்லாமே வரும். ப்ளைனு, கோல்டு, ரெட்டு, க்ரீனு, எல்லோ. அதாவது 30 சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 5மே வரும். நார்மலாக இப்படி போடுவாங்க. இது பேக்கிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது ஒரு புது விஷயம். இப்போ இது பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் கம்பி. இந்த கம்பி என்னான்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் வரும். அதாவது ஒரு கம்பி பார்த்தா பிங்க் கலர் வரும், இன்னொரு பார்த்தா ப்ளூ கலர் வரும். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா கோல்டு வரும், ரெட்டு வரும், எல்லோ வரும். அதாவது இந்த கம்பியை நார்மலாக எல்லோரும் போட மாட்டாங்க. அதாவது கலரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதோட அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வனிதா கம்பெனியோட கலர் கோட். இது பார்த்திங்கன்னா நார்மல் கலர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எரியும் போது அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வரும். இன்றைக்கி ஒரு சில கம்பெனி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வளர்ந்து வர கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிலாம் இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் எல்லா கம்பெனியும் தூக்கி சாட்டிட்டு பெரிய நம்பர் 1 பொசிஷன் வருவாங்க. கம்பெனியோட பொருள் நல்லாயிருக்கும். 100% இந்த கம்பெனி பொருளுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா கலர் கோட்டின்னு ஒரு பொருள், அது இதை விட பெருசாக இருக்கும் உங்களுக்கு கலசம்.
அது கலர் வரும். இதில் க்ரீன் வரும். கலசம் பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக இருக்கும், டைமிங் இருக்கும், ஹைட்டு நல்லாயிருக்கும் இந்த கம்பெனியில். டீலக்ஸ் சக்கரம் இதுலேயே பாருங்கள், வனிதாவில் பாருங்கள் இந்த சைஸு பாருங்கள். இந்த சைஸ் யாராவது போடுவாங்களா? அதாவது குறைஞ்சபட்சம் மற்ற சக்கரம் 20 செகண்ட் ஓடுதுன்னா இது 40 செகண்ட் ஓடும். இது பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் கலரு, க்ரீன் கலர் வரும், நல்ல டைமிங் ஹைட்டு கிடைக்கும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சைஸ், அதாவது டீலக்ஸு 5 பீஸ் வரும். இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் கொளுத்துறாங்களா அந்த ஒரு மாதிரியான சைஸ் இது. இதுவும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது கம்பி, அதாவது போன வருஷம் வந்தது, அந்த அளவுக்கு பிரபலமாகல. அதாவது டான்சிங் ரோஸ் நாங்கள் ஒரே கம்பி கொளுத்துனீங்கன்னா தாமரை பூ மாரி விரிஞ்சு 5 கம்பி ஒன்றா சுற்றினே ரொட்டேட் ஆகினே அப்படியே இறங்கும் உங்களுக்கு. ஒரே பீஸ் தான் வரும் ஒரு பாக்ஸில். இது வந்து ரெட் அண்ட் க்ரீன். இதில் வந்து 2 வகையான கலர் இருக்குது. ஒன்று ரெட் அண்ட் க்ரீன் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக சில்வர். அதாவது இது 2 வகையான கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சில்வரோட ரெட் அண்ட் க்ரீனு அவ்வளோ அருமையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது சோனி விநாயகோட பொருள். இது கிளஸ்டருன்னு பேர். ஒரே பாக்ஸ் தான், ஒரு வாட்டி கொளுத்துனீங்கன்னா 5 வகையான ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் ஒன்று, அடுத்தது அந்தமாரி 5 இது. அதாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி வாங்குவானுங்க. ஒரு வாட்டி வாங்கிட்டா நான் வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி இதுக்குன்னே வந்து ரெகுலரான கஸ்டமர் இருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் கலசம், கலர் கொட்டி க்ரீன் பெரின்னு வாங்க. க்ரீன் கலரு இருக்கிறதுலேயே பெரிய சைஸ் 10 பீஸ் இந்த சைஸ் வரும். பொருள் நல்லாயிருக்கும், தரமாகவும் இருக்கும். அடுத்தது இந்த வருஷம் புது திறமை, அதாவது எல்லாரும் பசங்க எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா கதாயுதம். அதாவது அனுமானோட கதை. இது பார்த்திங்கன்னா இது 2-3 கம்பெனியில் போடுறாங்க. ஒரு கம்பெனியில் அட்டையில் போடுறாங்க, இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். அதாவது பசங்க வச்சு விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு ஆசையாக பசங்க வாங்கிப்பாங்க. அதாவது மேலே வந்து பென்சில் பென்சில் தான், கிராக்லிங் நல்லாயிருக்கும். இது இந்த வருஷத்தோட புது இது. அதாவது கையில் பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரிஜினல் அனுமான் கதை கையில் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். அதான் இதோட ஒரு புது இது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு புது ஒரு AK-47 அட்டையில் வரும், பசங்க வச்சு விளையாடுறதுக்கு அருமையாகவும் இருக்கும். அதுவும் வந்து பென்சில் மாடலு, ஃபுல் கிராக்லிங் வரும். இந்த வருஷத்தோட புது வரவு சிலிண்டர் பாம். அதாவது எப்படின்னா நமக்கு சிலிண்டர் மாதிரியே இருக்கும், நம்ம வீட்டில் அடுப்பு கொளுத்துலாம் அதே சிலிண்டர் மாதிரியே தான் இருக்கும். மேலே கொளுத்துனீங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னென்னா புகை வரும், அதாவது கலர் ஸ்மோக் வரும். ஒரு 30 செகண்டு கடைசியாக வெடித்து உள்ள கலர் பேப்பர் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், பசங்க ரொம்ப விரும்புவாங்க. நிறைய பேர் இதை கேட்குறாங்க இந்த வருஷம். அதேமாரி பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம ஸ்ப்ரைட்டுன்னு நினைப்போம், ஆனால் ஸ்ப்ரைட்டு கிடையாது. இது வந்து கொளுத்துற படாசு. இது கலசம் தான், கிராக்லிங் ஆகும், ஃபுல்லாக சில்வரில் கிராக்லிங். அதாவது சிலது வந்து நார்மல் புஷ்வானம் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதில் ஸ்ப்ரைட் இருக்குது, ஃப்ரூட்டி இருக்குது, பாப்கார்ன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஐட்டம், அதுலேயே பெரிய ஐட்டம். இது சோனியில் விநாயகரில் வருது, ஹீரோன்னு ஒரு ஐட்டம். அதாவது இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க, இந்த கலர்லாம் வரும் உங்களுக்கு. இதுதான் இந்த கம்பெனியோட ஒரு ஸ்பெஷல். நம்ம கடையோட மெயின் விஷயம் அடுத்தது அவுட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 டிசைனில் அவுட்டு வச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு சைஸ்லேயும் 2 இன்ச்சு பைப்பு, 3 இன்ச்சு பைப்பு, 4 இன்ச்சு பைப்பு, 5 இன்ச்சு பைப்பு, இதுக்கு மேலே 7 இன்ச்சு பைப்பு. இது மேலே இருக்குது பாருங்கள், இது வந்து 7 இன்ச்சு பைப்பு. இருக்கிறதுலேயே பெரிய சைஸு. ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் இது வச்சுன்னா 300 அடி உயரம். டிசைனு அவ்வளோ பெருசாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதான் இதோட ஸ்பெஷலு. இது பார்த்திங்கன்னா 120 ஷாட்டு. இது வந்து சோனி. இது இன்னொரு கம்பெனியில் இருக்குது. இது பீகாக். இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே பெரிய பீகாக், அதாவது படா பீகாக் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். இது வந்து 5 ஃபங்க்ஷனு, அதாவது 1 2 3 4 5 ஒரு வாட்டி கொளுத்துனா 5 வரும். 5மே அருமையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. அதாவது அடுத்தது நீங்கள் நினைப்பீங்க எதை கிரிக்கெட் பேட்டு விளாட்ற பேட் எடுக்கிறேன்ட்டு, ஆனால் விளையாடுற பேட்டு தான், பேட்டு மாடல் தான்.
இது பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், பேட்டு பால் ரெண்டுமே இருக்கும். இப்போ நீங்கள் கதாயுதம் பார்த்தீங்க, அது ஒரு வகையான பென்சில். அதுலேயே வந்து பேட்டு மாடலில் போடுறாங்க. இது என்னன்னா இதில் வந்து தனியாக வெடிக்கிறதுக்கு, இது வந்து சிலிண்டர் பார்த்தீங்கல்ல, சிலிண்டரு இப்போ புகை வந்திருக்கு. இது என்னன்னா தனித்தனியாக பால் வெடித்து பேப்பர் வரும். இது கொளுத்துனா பென்சில் மாதிரி வரும். அதாவது பசங்க விளாட்றதுக்கு அட்டை தான், முடிஞ்சிட்டாலும் தூக்கி போட தேவை, பசங்க வச்சு ஜாலியாக விளாட்லாம். இது அவங்களுக்கோசம் ஸ்பெஷல். இது வந்து 5 பீஸ், அதாவது இந்த சைஸ் வரும் உங்களுக்கு. இப்படி காட்டினது, அதாவது 5 பீஸ் தனித்தனியாக இருக்கும். அதாவது கொளுத்துனா கலசம் மாதிரி கிராக்லிங் ஆகும். அதுக்கு எரியும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைரன் சவுண்டு வரும். நார்மலாக நம்ம சைரன் வாங்குவோம், அதாவது 2 அடி உயரம் வரும், அது பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், 5 பீஸ் வரும். அதாவது பசங்களுக்கு நிறையா இருக்கும் கொளுத்துறதுக்கு. 2 பீஸில் போகாமல் ஒரு 5 பீஸ் இருக்கும். டைமிங் நல்லாயிருக்கும், சவுண்டும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இதோட ஸ்பெஷல் இது தான். இது நார்மலாக எல்லா கம்பெனிலையும் போகிறது தான், ட்ரை கலர் ஃபவுண்டனு. இதோட ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும், நல்லாயிருக்கும். அதாவது இது 5 பீஸ் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா அதே ராஜ்காலா கம்பெனி தான். இதில் பார்த்தீங்கன்னா 3 பீஸு, 2 ஒன்று தான். இது 3, இது 5, இது தான். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரை கலரு, நல்லாயிருக்கும் உங்களுக்கு, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா இது 2 பீஸ் உள்ளது. இருக்கிறதுலேயே டீலக்ஸ் சைஸு, இருக்கிறதுலேயே பெரிய சைஸு தான் ட்ரை கலரில். அதுதான். அதுக்கு அடுத்தது இது, அதாவது இது என்னதுன்னா ஹாட் வீல்ஸ். அதாவது சக்கரம் நார்மல் சக்கரம் கிடையாது, 2 பக்கமும் சுற்றும். அதாவது இப்படியும் சுற்றும், இப்படியும் சுற்றும். சுற்றும் போது என்னன்னா குறைஞ்சது ஒரு 3 அடிக்கு அதோட அந்த நெருப்போட துகள்கள் வெளியே போகும்போது கிராக்லிங் ஆகும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது மேலே பட்டாலும் காயங்கையும் படாது. அதுக்கு வந்து இந்த கம்பெனி கேரண்டி கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கும் இந்த பொருள். பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸ், இது நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது இது பாருங்கள், இது பேர் வந்து ஒண்டர் 3. இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 3 ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கோல்டு, அடுத்த 10 நிமிஷம் வச்சா ரெட் அண்ட் க்ரீனு, அதுக்கப்புறம் சில்வரு. இதில் வந்து எது வேணால் மாறலாம், அவங்க படம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது 3 ஃபங்க்ஷனும் ஒன்றாவே வரும். அதான் இந்த கம்பெனியோட ஸ்பெஷலு. ஓகேங்களா? அடுத்தது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சின்சான். எல்லாருக்கும் பிடிக்கும் சின்சான். ஆனால் இது என்னன்னா உள்ள பாக்கெட் மாதிரி இருக்கும். இதை கொளுத்துனா ஒரு 100 வாலா வெடிக்கிற அளவுக்கு சவுண்டு இருக்கும், அந்த கிராக்லிங் இருக்கும். பசங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் இதை கேட்பாங்க, சின்சான் படம் தான் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கோசமே கம்பெனியில் போடுறது. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹைஸ்பின். நீங்கள் இதை எப்படி வச்சு சுற்றினாலும் இந்த, அதாவது இந்த பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் தான் சுற்றும். அதான் இதோட வந்து இது ஃபங்க்ஷனு. இது ஸ்பெக்ட்ரா இது பேர். இது சுற்றுனீங்கன்னா இதில் என்ன கலர் இருக்குது, அந்த வயலட் கலர், அந்த ஸ்மோக்கு நமக்கு நார்மலாக கோல்டில் வரும். இது பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலரில் வரும். என்ன சுற்றுறது? இது பேர் நம்ம நார்மல் பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க. இதை இப்படி படுக்க வச்சு கொளுத்துனீங்கன்னா சர்ன்னு கீழே சுற்றும், சக்கரை மாதிரி சுற்றும், ஸ்பின் ஆகும். சுற்றும் போது இதோட கலர் வந்து அந்த வயலட் கலரில் இருக்கும் நமக்கு இது பார்க்குறதுக்கு. இது வந்து ட்வின்ஸு. இது ஃபுல்லாக ரெட்டில் தான் வரும். இந்த சக்கரை ஃபங்க்ஷன் நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக கோல்டில் வந்துடும், ரெட்டில் வரும். ஏன்னா ரெட்டில் போடுறது, மருந்து போட்டு செய்கிறது கஷ்டம். இந்த கலர் வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை வந்து இந்த கம்பெனியில் செய்கிறாங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது ஈமு. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு வருஷம் கிடைக்காம போன பொருள் இந்த வருஷம் கிடச்சிக்குது. இதாக இருக்குது பாருங்கள். கொளுத்திங்கன்னா கலசம் வரும், சவுண்டு வரும், கடைசியாக முட்டை வரும். இதை வந்து குழந்தைங்க விரும்பி வெடிப்பாங்க, நல்லாவும் இருக்கும். அது இது பார்த்துட்டிங்களா? இதுக்கு அடுத்த ஐட்டம் இந்த வருஷம் ஸ்பெஷல். அதாவது வனிதாவது கிறிஸ்டல்னு பேர். எப்படின்னா 3 பீஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு. இதை கொளுத்துனீங்கன்னா கீழே சக்கரை மாதிரி சுற்றும். ஒரு 30 செகண்டு அந்த பிரமிட் மாரி இருக்கிறது சுற்றும். 30 செகண்ட் சுற்றுறதுக்கு அப்புறமேட்டா நமக்கு ட்ரோன் விடுவோம். ட்ரோன் எப்படி சரன்னு அதேமாரி மேலே போகும். அதான் இதோட ஸ்பெஷல். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறையா இருக்குது. வனிதா கிறிஸ்டல்னு போட்டாலே யூடியூப்பில் இதோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு வரும். இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும், இதை வந்து வாங்குங்க. அடுத்தது இந்த வருஷத்தின் புது வரவு வனிதா ஃபயர் ஒர்க்ஸ் ஹாலோவின். அதாவது நம்ம பீகாக் நார்மலாக வாங்குவோம், ஒரு சைஸ் வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க டேப்பை பிடிச்சிங்கன்னா திரி இருக்கும். திரியை கொளுத்திட்டிங்கன்னா ஃபுல் சில்வர். 3 ஃபங்க்ஷன் வரும். அதாவது ஒன்றா வரும். அது எப்படின்னா நார்மல் சில்வர் இல்லாமல் கொஞ்சம் கிராக்லிங், ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இந்த ஐட்டத்தோட ஸ்பெஷல் இதுதான். அடுத்தது பென்சில். இது பென்சில்னு நினைப்பீங்க, ஆனால் பென்சில் கிடையாது. இது வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ். இது எப்படின்னா ஒரு 30 செகண்டு நார்மலாக ஃபோட்டோ ஃப்ளாஷு நம்ம கீழே சின்னதாக இருக்கும், ஃபோட்டோ மாரி இருக்கும், கீழே வச்சு வெடிப்போம்.
இது என்னென்னா கையில் பிடிக்கிறது. அப்போ பசங்க எட்டை பிடிச்சி விளாட்லாம். அந்த ஃப்ளாஷ் வரும் ஒரு 30 செகண்டுக்கு ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரியே பளிச்சுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது சூப்பர் ஸ்டிக். இது இந்த வருஷத்தோட புது வரவு. போட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு 2-3 வருஷம் கிடைக்கல. அதாவது 6-7-8 பாக்ஸ் இருக்கும். ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். மேலே ஃப்ரண்ட்டில் கம்பி இருக்கும். நார்மல் கம்பி பார்த்தீங்கன்னா நார்மலாக எரியும். இது பார்த்தீங்கன்னா ஒருமாதிரி கோல்டு கலரில் வரும். அந்த கிராக்லிங் இருக்கும். அதாவது பொறுமையாக படப்படான்னு வெடிக்கும் உங்களுக்கு. இது இந்த வருஷம் புதுசு வனிதா கம்பெனி. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 2-3 கம்பெனியில் போகிறாங்க. அடுத்தது பபுள். அதாவது இது வந்து எத்தனை பீஸுனால் காட்டுறேன். 2 பீஸ். ஒரு பாக்ஸில் 2 பீஸ் இருக்கும். ஆமாம், அதாவது கோல்டில் வரும். கோல்டில் நார்மலாக இல்லாமல் கோல்டில் வந்து லாஸ்ட்டில் சில்வர் கிராக்லிங் வரும். அதாவது டபுள் ஃபங்க்ஷன் வரும் ஒரே இதுலேயே. இது வந்து பபுள். இது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டூம் நார்மல் சில்வர் கிராக்லிங். நல்லா ஹைட்டு வரும். நல்ல டைமிங் இருக்கும் உங்களுக்கு. இது நல்லாயிருக்கும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மினி பாட் மிக்ஸ் எடுக்கிறோம் பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷம். பேக்கிங் நல்லாயிருக்கும். பேக்கிங் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த பொருள் உள்ளே நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன் அதை ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனு, சில்வரு, கோல்டு, க்ரீனு, ரெட்டு 5 ஃபங்க்ஷன் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு. அடுத்தது இந்த வருஷத்தோட இன்னொரு இது ஸ்டார் டூம். ஸ்டார் டூம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸு, பெரிய ட்ரம்மு, கிராக்லிங் ஆகும். நல்லா ஹைட்டு கிடைக்கும். நல்லா இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன்ஸாக 90% எல்லாருமே வனிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வருது. இதில் அப்படியே வந்துடும். இது அவங்களுக்கு. இந்த வருஷத்தோட புதுசு மதுரை மல்லி. அதாவது எப்படின்னா நம்ம மதுரைக்கு ஃபேமஸ் மல்லிப்பூ சொல்லுவோம். அந்த மாதிரி அதோடய ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக எரிஞ்சு வெடிக்கும் போது அந்த நார்மலாக காற்றுல கரையிற மாதிரி இருக்கும் நமக்கு. அது பார்க்கும் போதீங்கன்னா அந்த பீகாக் ஃபெதர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதான் இதோட டிசைனு. இது பார்த்தீங்கன்னா 4x4 வீல். அதாவது லோட்டஸ் வீல் சொல்லுவாங்க. இதை ஒவ்வொரு கம்பெனியில் ஒரு பேர் வரும். சக்கரம் தான் கொளுத்தும் போது நார்மல் சக்கரம் நமக்கு ஃப்ளாட்டாக சுற்றும். இப்படி சுற்றும். இது இப்படி தான் சுற்றும். ஆனால் இதோட நெருப்பு பார்த்தீங்கன்னா இப்படி மேல் பக்கமாக ஏறியும். அதான் 4x4 வீலோட ஒரு ஸ்பெஷல். உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன இந்த விஷயத்தோட இது ஒரு புது வரவு. இது பேர் வந்து பண்டி. இது என்னென்னா பண்டி சிக்கோ. இது எப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த பக்கம் வந்து கொளுத்தலாம். இதை இப்படியே திருப்பினீங்கன்னா இந்த பக்கமும் கொளுத்தலாம். நடுவில் பிடிச்சிக்கின்னு இப்படி பிடிச்சிக்கின்னு நீங்கள் 2 பக்கம் கொளுத்தினீங்கன்னா 2 பக்கமும் வரும். ஒரு பக்கம் சில்வர் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டன் வீல் வரும். இல்லை எனக்கு பிடிக்கல நான் ஒன்று தான் கொளுத்தோன்னா இப்படி பிடிச்சி இப்படி கொளுத்தலாம். இது முடிஞ்சவொடனே இப்படி கொளுத்தலாம். ஆனால் இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கொளுத்துனீங்கன்னா இப்படி சுற்றும் போது நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது பார்க்குறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஃபீல் இருக்கும். நமக்கு விருப்பமாகவும் இருக்கும். நல்லாவும் இருக்கும். இந்த விஷயத்தோட புது வரவு இது. நாங்கள் கொளுத்தி பார்த்தோம். நல்லா இருந்தது. அருமையாகவும் இருந்தது. அதனால தான் இதை நான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த விஷயம் மெயினான விஷயம். இப்போ இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயுமே கிடைக்கிற ஐட்டம். சாட்டை, சக்கரம், கலசம், அது சக்கரத்தில் பெருசு, சின்னது, ஸ்மாலு. அது டக்கு ஃபங்க்ஷன் என்னென்னா வனிதாவது 3 ஃபங்க்ஷன் வரும். 3 கலரு. அதாவது ஒரு கலர் 30 செகண்ட் வரும். அடுத்த கலர் பார்த்திங்கன்னா இன்னொரு 30 செகண்டு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதாவது டைமிங் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பசங்களுக்கோசம் விரும்புவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு ரேட்டு விற்பாங்க. அதே அவங்க ஒரு கம்பெனி விற்பாங்க, நான் ஒரு கம்பெனி விற்பாங்க. அப்போ அந்த பொருளோட நான் ஒப்பிட முடியாது. இப்போ என்கிட்ட இருக்க பொருள்னு வச்சிங்களேன். இப்போ வனிதாது பாம்பாம் ஓகேங்களா. இது வந்து தண்ணியில் போட்டாலும் தூக்கி போட்டு வெடிக்கிற பிஜிலி விதி. அதாவது பெருசாக இருக்கும். 50 பீஸ் வரும். நான் இதை ஒரு 150 ரூபா விற்கிறேன்னு வச்சுங்க. இது நீங்கள் வெளியில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 180 ரூபா இல்லை 200 ரூபா வைப்பாங்க. அவங்க அந்த 10 நாள் கடை போட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. நான் வருஷம் ஃபுல்லாக விற்கிறேன். நான் தீபாவளிக்கு விற்கிறனாலும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கஸ்டமர் இருக்காங்க. அப்போ எனக்கு அதை
அந்த லாபம்னு சொல்கிறோம்ல அது கம்மியாக கிடச்சா போதும். எனக்கு வந்து கஸ்டமர் முக்கியம். கஸ்டமர் என்னைக்கு தேடி வருவாங்க, அப்போ நான் வரும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் என்கிட்ட வந்து பொருள் தரமாக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். சிவகாசி விலைலாம் சொல்லி பொய் சொல்லலாம் மாட்டேன். நான் அந்த பொய் சொல்ல விரும்பலை. எல்லாரும் லாபத்துக்கு தான் விற்கிறோம், எனக்கு லாபம் கம்மியாக விற்கிறேன், அவ்வளோதான். பொருள் நல்லா இருக்கும். முதல் என்னோடய குறிக்கோள் என்னென்னா கொடுக்குற பொருளை தரமாக கொடுக்கணும். ரெண்டாவது பட்டதான் ரேட்டு. 10 ரூபா இல்லைனாலும் என்கிட்ட வந்தீங்கன்னா குறைச்சி கொடு, இல்லை என்கிட்ட 10 ரூபா குறையுதுனாலும் நான் அதை குறைச்சி வாங்கிப்பேன். அதான் என்னோடய வியாபார தந்திரம். அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் பட்டாசு வெடித்தோம், அதில் வந்து விபத்து நடக்கும். அதாவது பட்டாசுன்னு வெடித்தா ஏதோ ஒரு அடி போடும், காயம் போடும். அதெல்லாம் அன்றைக்கி இருந்த டெக்னாலஜி வச்சு பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட எல்லாமே உயர்ந்து போச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி உற்பத்தியும் நல்லா இருக்குது. இன்றைக்கி நடக்கிற உற்பத்தியை வச்சு பார்க்கும்போது அந்த வெடி விபத்தோ நம்ம நடக்கும்போது படுறதா காயம் போடுறதா அதெல்லாம் வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது, குறைஞ்சிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பெற்றவங்களும் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். இந்த தீபாவளியை எல்லாரும் சந்தோஷமாகவும் எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் தீபாவளியை சந்தோஷமாக நிம்மதியாக கொண்டாடணுன்ட்டு தீபம் பட்டாசு கடையின் உரிமையாளர் சார்பாக சுரேஷ்குமரன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.